விஜயின் அரசியல் வருகை ஆளுங்கட்சியை பாதிக்கும் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாகவும் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். விஜயால் திமுகவுக்கு தான் பாதிப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலே நிலவி வருவதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் என திமுக ஆட்சியில் போராடாதவர்களே இல்லை என்றும் டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே மக்கள் குமரிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே திமுக ஆட்சி இருக்கிறப்ப மக்களுடைய எதிர்ப்பு ஒரு அமைதி புரட்சியாக வெளிப்படும். 2001 தேர்தலுக்கு முன்ன அப்படிதான் இருந்துச்சு, 11க்கு முன்பும் அப்படிதான் இருந்துச்சு, இப்ப 26 தேர்தலுக்கு முன்பும் அதேதான். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். சார், இப்ப சிஎம் பிரச்சாரம் பண்றாங்க, தொடர்ச்சியா என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, உங்க மேலெல்லாம், அதாவது கூட்டணி இருக்கிற தலைவர்கள் மேலெல்லாம் வழக்குகள் இருக்கு, அதன் மூலமா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதற்காக இப்படி சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல, இன்னொரு வார்த்தை, ஒரு முதலமைச்சர், நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அக்யூஸ்ட் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்குமே, கன்விக்ட் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லி பேசுறாரு. அதனால அவரு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டுகள்ல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு மக்கள் குமரிக் கொண்டிருக்கிறார்கள். 30% கமிஷன் பெற்றுக் கொண்டுதான் வேலைகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்களே குறை சொல்லி வருகிறார்கள். அதுபோல விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மின்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த ஆட்சியிலே போராடாத மக்களே இல்லை, பொதுமக்கள் இல்லை என்கிற அளவிற்கு இந்த ஆட்சி 21 தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திராவிடல் மாடல் என்பதே ஒரு சீட்டிங் மாடல் என்பதாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. விஜயின் அரசியல் வருகை ஆளுங்கட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டு டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை பார்த்தோம்.